நவீன் வணக்கம். தற்போது இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டோட நிகழ்ச்சி நிரல் பற்றி சொல்லிடுங்க. என்னென்ன நிகழ்வுகள் இந்த மாநாட்டில் இன்று நடைபெற இருக்கிறது, அது தொடர்பாகவும் பதிவு பண்ணுங்க நவீன். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியில வன்னியர் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில ஏற்பாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநாட்டின் தலைவராக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும், அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வரக்கூடியது வருகிறது. தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில நடைபெறுகிறது. முன்னதாக மேடைக்கு வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் 100 அடி கொடிக்கம்பத்துல வயிறு சங்க கொடியை ஏற்றினார். தொடர்ந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மஞ்சள் உடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேருக்கு மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படமும் இந்த மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வன்னியர் சமுதாயம் குறித்தான ஒரு குறு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து இடஒதுக்கீடு தியாகிகளை நிறைவு கூறக்கூடிய வகையில நடைபெற்ற நிகழ்ச்சியை இவர்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். தொடர்ந்து பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேச இருக்கிறார். சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமான தீர்மானங்களும் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக ட்ரோன் ஷோவும் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ட்ரோன் ஷோவும் இந்த மாநாட்டு இதுல நடக்கும்போது இன்னும் சற்று நேரத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மேடையில் விழா மேடையில உள்ளனர். தமிழகத்தில் குறிப்பாக 2 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாகனங்களின் வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. மாநாட்டிற்கு தொடர்ந்து தொண்டர்கள் வன்மனமாக இருக்கின்றது.